அசுத்தங்களுக்கு பின்னால் போய் கொண்டிருக்கிறோம். பெரிய ஒரு மாற்றம் தேவை. ஃபுதைல் இப்னு இயாதுக்கு வந்த அந்த ஷிஃப்ட் எங்களிலே வர வேண்டும் என்று நான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும், ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் பக்தாதிலே இருந்த ஒரு பிரபலமான கொள்ளை கோஷ்டியின் தலைவர், கொள்ளை கோஷ்டியின் தலைவர், கள்ள கூட்டத்தின் தலைவர். யாராலும் அவரை அசைக்க முடியாது, அப்படிப்பட்டவர். இவருக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது. ஒரு காடு, அந்த காட்டிலே ஒரு மரம், அந்த மரத்தடியிலே ஒரு புதையல், பெருமதியான புதையல். ஆனால் யாருக்கும் அந்த புதையலை நெருங்க முடியாது. ஏனென்றால் அதுக்கு பக்கத்தில் ஒரு குடிசை, அந்த குடிசையிலே ஒரு பெரியார். அவர் இரவிலே தூங்குவதில்லை, இரவெல்லாம் குர்ஆன் ஓதி கொண்டிருந்தார். எனவே யாருக்கும் அந்த மரத்தை அணுகி அந்த புதையலை பெற முடியாது. ஃபுதைல் இப்னு இயாத், என்னால் முடியாத காரியம் என்ன இருக்கிறது? நான் இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கலக்கிக் கொண்டிருக்கிற கொள்ளை கோஷ்டியின் தலைவன், நான் போய் அந்த புதையலை பெற்று வருவேன் என்று ஒரு நாள் இரவோடு இரவாக போகிறார். சென்றவர் அந்த மரத்தை அணுகிறார். எதிர்பார்த்தது போலவே அங்கே அந்த பெரியார் அந்த குடிசையிலே குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கிறார். இரவு நேரம், நடுநிசி நேரம். ஃபுதைல் இப்னு இயாத் அந்த குடிசையை அணுகிறார், நெருங்குகிறார். அங்கே அந்த பெரியார் தன்னை மறந்த நிலையிலே ஒரு குர்ஆனுடைய ஆயத்தை, அல்லாஹ்வுடைய ஒரு வசனத்தை ஓதிக் கொண்டிருக்கிறார். அலம் யஅனி லில்லதீன ஆமனூ அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். அல்லாஹ்வை நினைத்து அஞ்சி பயப்படும் நாள், நேரம், காலம் அந்த உள்ளங்களுக்கு இன்னும் வரவில்லையா? அல்லாஹ்வை நினைத்து அஞ்சி பயந்து நடுங்கும் அந்த நேரம், அந்த காலம் இன்னும் அந்த உள்ளங்களுக்கு வரவில்லையா என்ற அந்த ஆயத்தை அவர் தேம்பி தேம்பி அழுத நிலையில் ஓதுகிறார். அலம் யஅனி லில்லதீன ஆமனூ அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். அந்த ஆயத், ஒரு வசனம் ஃபுதைல் இப்னு இயாதுடைய காதுகளுள் நுழைந்து உள்ள கதவை தட்டுகிறது. விளைவு என்ன? புதையலை எடுக்க வந்த ஃபுதைல் இப்னு இயாத் அந்த பெரியாருக்கு முன்னால் போய் விழுகிறார். தேம்பி தேம்பி அழுகிறார். மகனே, நீ யார் என்று கேட்கிறார் பெரியார். நான் தான் இந்த பகுதியில் இருக்கின்ற பிரபலமான கொள்ளை கோஷ்டியின் தலைவன் ஃபுதைல் இப்னு இயாத். இந்த குர்ஆன் ஆயத் எனது உள்ளத்தில் பெரும் அதிர்வை, வைப்ரேஷனை ஏற்படுத்தி விட்டது. நான் மாற வேண்டும், நான் திருந்த வேண்டும். ஆனால் நான் இப்படி பாவங்கள் செய்திருக்கிறேன். நான் செய்யாத பாவங்கள் இல்லை, குற்றங்கள் இல்லை, அநியாயங்கள் இல்லை, அட்டூழியங்கள் இல்லை. எனக்கு தௌபா இருக்கிறதா? எனக்கு மீட்சி இருக்கிறதா? அல்லாஹ் என்னை ஏற்றுக்கொள்வானா? சொல்லுங்கள் ஷேக் என்று கதறுகிறார். பெரியார் சொல்கிறார், மகனே கவலைப்படாதே, நிச்சயமாக உனக்கு தௌபா இருக்கிறது. தனது கையில் இருக்கிற குர்ஆன் பிரதியை கொடுக்கிறார். அவ்வளவு தரீக் கிதாபுல்லாஹ், உனது தார்மீக பயணத்தின் ஆரம்பம் இதோ இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆன். இதனை கையிலே எடு, உனது பயணத்தை தொடங்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இளைஞர்களே, யுவதிகளே, எமது நெவிகேட்டர், பெரும் பெரும் நகரங்களிலே நெவிகேட்டர் இல்லாமல் பயணம் போக மாட்டார்கள். லண்டனை பொறுத்தவரையிலும் சரி, நியூயார்க்கை பொறுத்தவரையிலும் சரி, மெல்பர்னை பொறுத்தவரையிலும் சரி, நெவிகேட்டர் இல்லாமல் பயணம் இல்லை. முஸ்லிமுடைய நெவிகேட்டர் குர்ஆன், அதை கையில் ஏந்தாத நிலை நமது பயணத்தை எங்களால் தொடர முடியாது. ஃபுதைல் இப்னு இயாத் பெரியார் கொடுத்த அந்த குர்ஆனை கையில் ஏந்தி ஓத ஆரம்பிக்கிறார், படிக்க ஆரம்பிக்கிறார், உணர ஆரம்பிக்கிறார். அந்த கணப்பொழுதே தனது பயணத்தை ஆரம்பிக்கிறார். புதையலை தோண்ட வந்த ஃபுதைல் இப்னு இயாத் குர்ஆனை கையில் ஏந்தி அதை ஓதிய நிலையில், படித்த நிலையில் பக்தாதிலிருந்து நேரடியாக மக்காவுக்கு போகிறார். கால்நடையாக போகிறார். இரவு பகலாக நடக்கிறார். தௌபா, ரியல் தௌபா. இரவு பகலாக நடக்கிறார். நடந்து நடந்து இறுதியாக மக்காவை போய் அடைந்து ஹரம் ஷரீஃபில் இருந்து தனது வாழ்க்கையை முற்றுமுழுதாக மாற்றிக்கொண்டு பிரபல திருடர் கோஷ்டியின், கொள்ளை கோஷ்டியின் தலைவராக இருந்த ஃபுதைல் இப்னு இயாத்
இறுதியாக ஹரம் ஷரீஃபுடைய இமாமாக மாறுகிறார். கொள்ளை கோஷ்டியின் தலைவர் ஹரம் ஷரீஃபுடைய இமாமாக மாறும் பேற்றை பெறுகிறார் என்று சொன்னார். எத்தகைய மாற்றம் அது! எனவே யாரும் சொல்ல முடியாது, என்னால் மாற முடியாது, எனது சூழல் விடாது, நான் இருக்கிற இன்னும் சரி வராது, ஓ இவங்களுக்கு விளங்காது, இவங்களுக்கு தெரியாது, இது ஒரு நாளும் சரி வராது. யாரும் சொல்ல மாற வேண்டும் என்ற உணர்வு வந்தால் அடுத்த கணக்குள் மாறலாம் சகோதரர்களே, அடுத்த நிமிடம் மாறலாம் சகோதரர்களே. எங்களுக்கு தேவை நல்ல அடையாள புருஷர்கள், நல்ல ரோல் மாடல்ஸ். நான் ஒரு இந்த நிலைக்கு வர வேண்டும், நான் இப்படியான ஒருவராக வர வேண்டும். சாதாரண உதாரணத்தை சொல்கிறேன். டாக்டர் ஜாக்கிர் நாயக் பெரிய ஒரு அல்லாமா அல்ல, பெரிய ஒரு அறிஞரோ பெரிய ஒரு மேதையோ அல்ல, ஆனால் ஒரு சிறந்த தாய், அழைப்பாளர். அவருக்கு விமர்சனங்கள் உண்டு, யாரை தான் உலகம் விட்டது, அது வேறு விஷயம். இந்த டாக்டர் ஜாக்கிர் நாயக் என்ற ரோல் மாடலை எடுத்துக்கொள்ளுங்கள். இளைஞராக இருக்கிறார். தாய் சொன்னார், மகனே நீ ஒரு கார்டியாலஜிஸ்டாக வர வேண்டும். ஜெர்மனியிலே மிக பிரபலமான ஒரு கார்டியாலஜிஸ்ட், அவரே ஒரு ரோல் மாடலாக வைத்து நீ ஒரு கார்டியாலஜிஸ்டாக வர வேண்டும். தாயுடைய எதிர்பார்ப்பு வெளியானதல்ல. படிக்கிறார். படித்துக் கொண்டிருக்கும் போதே அஹ்மத் டீடாடுடைய சில உரைகளை கேட்கிறார், சில கெசட்டுகளை பார்க்கிறார், கவரப்படுகிறார். நான் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிற ஒரு அழைப்பாளனாகவும் இருக்க வேண்டுமே, வெறுமனே இந்த உலகத்திலே ஒரு மருத்துவராக மாத்திரம் வாழ்ந்து விட்டு செல்வதில் என்ன புண்ணியம் இருக்கிறது என்று சிந்திக்கிறார். எனவே படிக்கிறார். படிக்கிற அதே நேரத்திலே கொஞ்சம் தவ்வாவும் செய்ய ஆரம்பிக்கிறார். தாயோடு மிக நெருக்கம். இவருடைய தவ்வா படிப்பை விட கொஞ்சம் மிகைத்துக் கொண்டு போகிறது. ஒரு நாள் தாயிடம் போய் கேட்கிறார், அம்மா நான் படிக்கிறேன், நீங்கள் எதிர்பார்ப்பது போல ஒரு மெடிக்கல் டாக்டராக நோக்கத்தோடு, அதே நேரம் நான் தவ்வாவும் செய்கிறேன், மக்களுக்கு சத்தியத்தை எடுத்துச் சொல்கிறேன், நேர்வழிப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறேன், அஹ்மத் டீடானை என்னுடைய ஒரு அடையாள புருஷராக வைத்திருக்கிறேன். தாயே, உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? மகனே, ரெண்டையும் செய், நீ ஒரு டாக்டராகவும் வா, ஒரு தாயாகவும் இரு என்று தாய் வழிகாட்டுகிறார். காலம் போகிறது, மருத்துவ கல்வியை முடிக்கிறார், டாக்டராகி விடுகிறார். தவ்வா தொடர்கிறது. ஆனால் தவ்வாவில் கூடிய ஈடுபாடு, இரண்டையும் செய்வது சாத்தியமில்லை என்ற நிலை உருவாக்குகிறது. மீண்டும் தாயிடம் சென்று, தாயே பார்க்கிறீர்கள் தானே, டாக்டராகவும் இருக்கிறேன், தாயாகவும் இருக்கிறேன், தவ்வாவில் தான் அதிக ஈடுபாடு காட்டுகிறேன், அதுதான் பயனுள்ளதாக தெரிகிறது, உங்களது அபிப்பிராயம் என்ன தாயே? மகனே, நீ முழு நேர தாயாகவே மாறிவிடு என்று தாய் சொல்கிறார். ஒரு மெடிக்கல் டாக்டர் அந்த துறையை அப்படியே அதற்கு முழுக்கு போட்டு விட்டு ஒரு முழு நேர தாயாக மாறி இருக்கிறார். இது கவலையான விஷயம். முழு நேர தாய்களாக உருவாக்கப்பட்டவர்கள் நான் ஒரு மெடிக்கல் டாக்டராக மாறி இருக்கலாமலே என்று கவலைப்படுகிறார்கள். ஒரு மெடிக்கல் டாக்டராக உருவானவர் தன்னை ஒரு முழு நேர தாயாக மாற்றிக் கொள்கிறார். இது ஒரு வினோதமான நிலைமை. அதற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இளைஞர்களே, யுவதிகளே, வாழ்க்கை என்பது வெறும் ப்ரொஃபஷனாக இருக்கக்கூடாது. மிஷனாக, நோபல் மிஷனாக, ஒரு சேவையாக, உயர்ந்த சேவையாக, பணியாக, உயர்ந்த பணியாக. மரணிக்கும் போது, மௌத்தாகும் போது காசிக்காகவும் பணத்துக்காகவும் வாழ்ந்த வெறும் பொருளாதார பிராணி அல்ல நான் ஒரு மகத்தான பங்களிப்பை, ஒரு கண்ட்ரிபியூஷனை இந்த உலகத்துக்கு செய்துவிட்டு போகிறேன் என்ற அந்த திருப்தியோடு இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிந்து செல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஒரு உயர்ந்த லட்சியத்தை முஸ்லிம்களாகிய நாங்கள் சுமக்க வேண்டும், இளைஞர்களாகிய நாங்கள் சுமக்க வேண்டும். இந்த உணர்வுகள் நமக்கு பிறக்க வேண்டும். அம்ரு ஹாலித் என்று ஒரு இளம் தாய் இருக்கிறார், 84. அம்ரு ஹாலித் சில போது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அவர் ஒரு அக்கவுண்டன்ட், ஆனால் பெரிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர். இளைஞர்கள் போகும் பாதையை பார்த்தார், செல்லும் வழியை பார்த்தார். முஸ்லிம் சமுதாயத்துடைய 1000 லட்சக்கணக்கான
ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மேற்கத்திய மோகத்தினால் மிக வேகமாக அந்த அலையால் அள்ளுண்டு செல்வதை பார்த்தார். இவர்களில் ஒரு மாற்றம் தேவை என்று கருதினார், கண்டார், ஒரு தாயாக மாறினார். நான் நேற்று கூட யாரோ சகோதரிடம் நேற்று அந்த நாளை சொல்லிக் கொண்டிருந்ததாக ஞாபகம். நேற்று தான் சகோதரி அவர்களிடம் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். அவர் இன்று எவ்வளவு பிரபலமான ஒரு தாய் என்றால், அவருடைய ஒரு டிவி நிகழ்ச்சியிலே 60,000 தொலைபேசி அழைப்புகள், 60,000 டெலிபோன் கால்ஸை அவர் ரிசீவ் பண்ணி சாதனை படைத்திருக்கிறார். பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் யுவதிகள் மேற்கத்திய மோகத்தினால் அள்ளுண்டு சென்று கொண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் யுவதிகளுக்கு சரியான வழியை காண்பிக்கும் பேற்றை பெற்றிருக்கிறார். இப்போது அவர் என்ன செய்கிறார்? இஸ்லாமிக் ஸ்டடீஸில் பிஹெச்டி பண்ணுகிறார். அக்கவுண்டன்டாக வந்தவர் இஸ்லாமிய கற்கை நெறியில் தன்னுடைய கலாநிதி பட்டத்துக்காக பதிவு செய்து படித்துக் கொண்டிருக்கிறார். அவரும் ஒரு இளைஞர் தான். இப்படி எனக்கு நூற்றுக்கணக்கான உதாரணங்களை சொல்லிக் கொண்டு செல்லலாம். ஏன் அத்தகையவர்களாக இல்லாமல் இந்த எளிய மனிதர்களுக்கு பின்னால், அசிங்கமான மனிதர்களுக்கு பின்னால், ஆபாசத்தையும் விரசத்தையும் அரங்கேற்றுகின்ற இந்த அநாகரிகமான இலசுகளுக்கு பின்னால் போய் எமது வாழ்க்கையை பாழ்படுத்திக் கொள்ள வேண்டும்? சித்து பார்க்கலாம். ஒரு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யூசுப் என்ற இளைஞரை இந்த உலகத்துக்கு கொடுத்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் என்ற இளைஞரை இந்த உலகத்துக்கு கொடுத்தார்கள். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சுலைமான் என்ற இளைஞரை இந்த உலகத்துக்கு கொடுத்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இருந்த அந்த இளைஞனை ஃபதா மூசாவை பற்றி சூரத்துல் கஹ்ஃப் சொல்கிறது. ஹாரூன் என்ற இளைஞனை பற்றி குர்ஆன் சொல்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹவாரியூன் என்ற பெயரிலே, அன்சாருல்லாஹ் என்ற பெயரிலே ஒரு இளைஞர் படையை உருவாக்கினார்கள். நாம் ஒவ்வொருவரும் ஒரு நியத்து வைக்க வேண்டும். இங்க இருக்கிற இளைஞர்கள் நியத்து வைக்க வேண்டும். நான் ஒரு யூசுஃபாக, நான் ஒரு மூசாவாக, குறைந்தபட்சம் அந்த மூசாவோடு இருந்த இளைஞனாக நான் மாற வேண்டும். மூத்தவர்கள் என்னுடைய ஒரு குழந்தை, என்னுடைய ஒரு பிள்ளை ஒரு யூசுஃபாக, ஒரு மூசாவாக, ஈசாவோடு இருந்த அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருந்த ஒரு ஹவாரி, ஒரு சீடராக, ஒரு ஜாக்கிர் நாயிக்காக, ஒரு அம்ரு காலிதாக, நான் சொன்ன அந்த அப்துல் ஹாஃபிதாக இப்படி மாற வேண்டும் என்ற உணர்வு பிறக்க வேண்டும். அவர்களுக்கு 85 வயதிலே ஒரு மூதாட்டி அல் குர்ஆனை மனனம் செய்து முடித்திருக்கிறார். மகளுடைய உதவியோடு தன்னுடைய மகளை வைத்து 85 வயது குர்ஆனை மனனம் செய்து முடித்திருக்கிறார். 85 வயதுல குர்ஆனை மனனம் செய்தது எப்படி போனாலும் ஓதுவதற்கான மனோநிலையாவது இருக்குமா என்று நீங்கள் கேள்வி எழுப்பீர்கள். ஆனால் அந்த பெண் அந்த சாதனை படைத்திருக்கிறார். இந்த நெஞ்சுரம் என்பது, மனோ வலிமை என்பது, வில் பவர் என்பது, ஆசை ஆர்வம் என்பது எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். கைகள் இல்லாத சில இளைஞர்கள் கால்களால் எழுதுகிறார்கள், காலால் எழுதுகின்ற இளைஞர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் நமக்கு இவ்வளவு அனைத்து நியமத்துகளை தந்து நமது காலத்தை, நேரத்தை எப்படி வீணாக செலவழித்துக் கொண்டிருக்கிறோம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு முன்மாதிரி இருப்பார்கள் என்றால் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான். ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்த நிலையில் ஒரு நபியை பின்பற்றுமாறு அல்லாஹ் சொல்கிறான் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தான் பின்பற்றுமாறு சொல்கிறான். இந்த மார்க்கத்துக்கு கூட மில்லத் இப்ராஹிம், இப்ராஹிமுடைய மார்க்கம் என்று பெயர். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இளமையை சிந்தித்து பாருங்கள். அவர்களுக்கு 14 வயது, 14 years old. 14 வயதிலே அவர்கள் சத்தியத்தை தேடுகிறார்கள். எது உண்மை, எது பொய், உலக வாழ்க்கையின் யதார்த்தம் என்ன, நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன், நான் என்ன செய்ய வேண்டும், நான் தானாக உருவானேனா, நான் ஒருவனால் படைக்கப்பட்டேனா, அவன் யார், அவனை எப்படி அடைவது. நமது இன்றைய 14 வயது குழந்தையுடைய ஹாஜத் என்ன? வாப்பா என்ன ஹேண்ட் போன் வாங்கிட்டாரல்ல, நானா எனக்கு லேப்டாப் கிடைக்கல, பாருங்க எனக்கு இது இல்ல அது இல்ல, உமா வாப்பாக்கும் கவலை, பாருங்களே எங்கட பிள்ளைக்கு மட்டும் இதை எடுத்துக்கொண்டு கிடைக்கிறது.
இப்ராஹிம் பரம்பரைக்கு பேர், அதுக்கு பிள்ளைக்கும் இப்ராஹிம் பேர் வச்சுக்கொள்வாங்க போதாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 14 வயதிலே சத்தியத்தை தேடுகிறார்கள். 14 வயதிலே தனது தந்தைக்கு தௌவா கொடுக்கிறார்கள். 14 வயதிலே தனது சமூகத்துக்கு இஸ்லாமிய அழைப்பை முன்வைக்கிறார்கள். 15 வயதிலே சிலைகளை உடைக்கிறார்கள். 16 வயதிலே சிலைகளை உடைத்த காரணத்தினால் நெருப்பு குண்டத்தில் எரியப்படுகிறார். எங்களுக்கு 14 வயதுண்டா இப்பதான் பால் மறக்கா உள்ள சுபருக்கு எலும்பல்லையா மாது தூங்குது, நேத்ராவெல்லாம் படிச்சுட்டு எக்ஸாமுக்கு படிச்சுட்டு தூங்குது. கலாவா போகுமே சின்ன புள்ள இப்பதானே அதுக்கு 15 வயசு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 14 வயதில் சத்தியத்தை தேடி அந்த வயதில் தனது தந்தைக்கு சத்தியத்தின் பால் அழைப்பை கொடுத்து, சமூகத்துக்கு அழைப்பை கொடுத்து, சிலைகளை தகர்த்து 16 வயதில் நெருப்பு குண்டத்தில் எரியப்படுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இதுதான் அன்றைய இளைஞர்கள். இவர்கள் தான் எங்களுக்கு முன்மாதிரி அடையாள புருஷர்கள். ஒரு சகோதரர் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி எழுதும்போது சொல்கிறார், நான் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருப்பேன். நைஜீரியாவை சேர்ந்த ஒரு சகோதரர், நான் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருப்பேன், இரவெல்லாம் படித்து விட்டு மிகவும்